பகுதி 5க்கு உங்களை வரவேற்கிறோம். விசைப்பலகையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். இன்று நாம் 3 முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வோம். பெரிய எழுத்துக்களை தட்டச்சு செய்வது எப்படி, உங்கள் வேகத்தை அதிகரிப்பது மற்றும் மிக முக்கியமாக துல்லியமாக தட்டச்சு செய்வது. முதலில் ஷிஃப்ட் விசைகளைப் பற்றி பார்ப்போம். ஒரு பெரிய எழுத்தை தட்டச்சு செய்ய நீங்கள் ஷிஃப்ட் விசையை பயன்படுத்த வேண்டும். விசைப்பலகையில் 2 ஷிஃப்ட் விசைகள் உள்ளன. இதற்கான விதி மிகவும் எளிது. நீங்கள் எந்த கையால் எழுத்தை தட்டுகிறீர்களோ அதற்கு எதிர் கையால் ஷிஃப்ட் விசையை அழுத்த வேண்டும். உதாரணத்திற்கு, வலது கையால் ஒரு எழுத்தை தட்டினால் இடது கை சுண்டு விரலால் லெஃப்ட் ஷிஃப்டை அழுத்த வேண்டும். இடது கையால் ஒரு எழுத்தை தட்டினால் வலது கை சுண்டு விரலால் ரைட் ஷிஃப்டை அழுத்த வேண்டும். இப்போது பயிற்சி செய்வோம். பெரிய எழுத்து ஏவை தட்டச்சு செய்ய உங்கள் வலது கை சுண்டு விரலால் ரைட் ஷிஃப்டை அழுத்திக் கொண்டு இடது கை சுண்டு விரலால் எழுத்து ஏவை தட்டவும். முயற்சி செய்து பாருங்கள். பெரிய எழுத்து ஏ. இப்போது பெரிய எழுத்து எல். உங்கள் இடது கை சுண்டு விரலால் லெஃப்ட் ஷிஃப்டை அழுத்திக் கொண்டு வலது கை மோதிர விரலால் எழுத்து எல்லை தட்டவும். பெரிய எழுத்து எல். இப்போது ஒரு பெரிய எழுத்தைக் கொண்ட முதல் வார்த்தையை நாம் தட்டச்சு செய்வோம். நினைவிருக்கட்டும், வேகத்தை விட துல்லியமே முக்கியம். துல்லியமாக தட்டச்சு செய்தால் வேகம் தானாகவே வரும். லெஃப்ட் ஷிஃப்டை அழுத்திக் கொண்டு எழுத்து டி ஐ தட்டவும். அடுத்ததாக எழுத்து எச். இப்போது எழுத்து இ. ஸ்பேஸ் ஸ்பேஸ் விசையை அழுத்தவும். அந்த வார்த்தை த. மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு விசை தட்டிற்குப் பிறகும் உங்கள் விரல்கள் எப்போதும் ஹோம்க்கு திரும்ப வேண்டும். இதுவே விசைப்பலகையை பார்க்காமல் தட்டச்சு செய்ய உதவும். கைகளைப் பார்க்காமல் திரையை மட்டுமே பாருங்கள். இன்று நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள். உங்கள் பயிற்சியை தினமும் தொடருங்கள். அடுத்த பகுதியில் உங்கள் வேகத்தை அளவிட நேரச் சோதனைகளைத் தொடங்குவோம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். பகுதி 6இல் சந்திப்போம்.